திருக்குறளை தேசிய நூலாக வைக்கணும் அப்படின்னு இருக்கார். இன்றைக்கி முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டரை போய் பார்த்து முதல் கோரிக்கை திருக்குறளை தேசியமயமாகும், தேசிய நூல் அப்படின்னு. அது சரியான விஷயம் தானே. உலகத்திருமுறை அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள். அதை தேசிய நூலாக அறிவிக்கணும் என்று விஜய் அவர்களின் கோரிக்கை சரியான கோரிக்கை, சரியானது. அடுத்து விஜய் ஒன்று கேட்டிருக்கார், கல்விக்கு கொடுக்க வேண்டிய தொகையான 3000 கோடியை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்கார். இங்கே நான் சில விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கேன். எப்படின்னா தமிழ்நாட்டு மக்களும் புரிஞ்சுக்கேன். நாங்கள் யாருக்கும் எது உண்மையோ அதை சொல்லுவோம். விஜய் அவர்கள் சொல்வதில் தப்பு இருந்தால் நான் சுட்டி காட்டுவோம், சொல்லிட்டோம். நாங்கள் விஜய்க்கு எலெக்ஷன் டைமில் ஆதரவு கொடுத்தோம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து எங்கள் பணியை செய்வோம். விஜய் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுவோம். இதில் ஒரு தவறு நடந்திருக்கு, தமிழ்நாட்டு மக்களும் புரிஞ்சுக்கோங்க, தாவேகா தொண்டர்களும் நான் சொல்கிறத கரெக்டானு புரிஞ்சுக்கோங்க. இந்த மத்திய அரசாங்கம் 3200 கோடியோ 300 கோடியோ மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா தேசிய கல்வி திட்டம்னு இந்தியா பூரா கொண்டு வந்துட்டாங்க. அது புதுமையான திட்டம். வருங்காலத்தில் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், செயற்கை நுண்ணறிவு, இது மாதிரி பல விஷயங்களில் நல்ல ஒரு சிலபஸ், உலக அளவில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கி இந்தியா பூரா கொண்டு வராங்க. இந்த திமுக தலைவன் திருட்டு கூட்டம் என்ன பண்ணான்னா, நாங்கள் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தேசியம்னாலே பிடிக்காது, தேசிய கல்விக்குறையை ஏற்றுக்க மாட்டோம், நான் மாநில கல்வியை தான் வைப்பேன், கருணாநிதியை பாடத்திட்டத்தில் சேர்க்குறான், ஈவேராவை பாடத்திட்டத்தில் சேர்க்குறான், சேர்த்துக்கிட்டு புதிய கல்வி திட்டத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுகிட்ட நிதியை கொடுங்கன்னாங்க. மத்திய அரசு சொன்னாங்க, ஏன்னா மண்டையில் மூளை இருக்கா, நிதி யாருக்கையாக கொடுக்குறோம், புதிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினா தான் கொடுப்போம், அதில் பல ஆசிரியர்களை புதுசாக சேர்க்கணும், புதிய கட்டிடங்கள் கட்டணும், அதுக்கேற்ற மாதிரி வசதிகளை உருவாக்கணும்னு சொல்லி புதிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த ஒவ்வொரு மாநில அரசாங்கம் கொடுக்குறோம். நீ திமுக முடியாதுங்கிறன்னா அப்புறம் எதுக்கு இந்த பணத்தை கேட்குற, இந்த பணம் கொடுக்குறது எந்த காரணத்துக்கானோ உனக்கு தெரியலையான்னு கேட்டாங்க. இப்போ விஜய் அதே மாதிரியே கேட்குறாரு, திமுககாரங்க மாதிரி. புதிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தாமல் பழைய கல்வி திட்டத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு உதவித்தொகையை கொடுங்கன்னா எல்லாம் இதை நல்லா ஒரு அரசாங்கத்திலிருந்து முடிவுகளை எடுக்கணும்னா எல்லாத்தையும் யோசிங்க. நீங்கள் புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த உதவியை கேளுங்க. அதை ஏற்றுக்க மாட்டோம், சும்மா கொடுக்குறதுக்கு அங்கே ஒன்றும் மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்பது தவறு, விஜய் அவர்களை திருத்திக்கங்க.